வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன்கள். தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 விசுவாச வருடத்திய வியாழக்கிழமையிலேயே தேய்பிரதியிலே இருந்தாலும் கூட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அற்புதம் என்பது இந்த தை மாதம் என்பது மேச ராசிக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றது. ராசிநாதன் 10வது இடத்திலே அமைய பெற்று ராசியே பார்க்கின்ற அற்புதம் என்பது மிக நல்லதொரு மாற்றத்தை உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய அற்புதம். மேசராசிக்கார நேயர்களுக்கு ராசி அதிபதி அது மட்டுமல்லாதது செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்கள் புதன் மட்டுமல்லாதது புதன் செவ்வாய் சுக்கிரனுடன் சூரியனும் 4 கிரகங்கள் 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவானும் ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 6 கூடையவர் புதன் பகவானும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவர்களுடைய இணைவுகளில் இருந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே பாக்கியாதிபதி பலம் பெற்று பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றதும் ராசி அதிபதி பலம் பெற்று இருக்கின்ற அற்புதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ராசி அதிபதி வலுவிருக்கின்ற அற்புதம். அவர்கள் மட்டுமல்லாதது 6 8கள் சம்பந்தப்பட்டு தொழில் ஸ்தானங்களில் இருந்து ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் கூட தொழில்களினால் ஒரு சில செலவுகள் வந்து போகக்கூடியது, இடமாற்றங்கள் வந்து போகக்கூடியதும் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. 6 8 கூடையவர்கள் 10ஆம் இடத்திலே ராசி அதிபதியை பலம் பெற்றாலும் கூட ஒரு சிறு தேவையில்லாத அவர் ராசியை பார்க்கின்ற பொழுது இடமிட்ட இடம் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஒரு சிலருக்கு இருக்கின்றது காரணத்தினாலே இந்த மாதங்களிலே ராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றார். 9ஆம் இடத்தை 9 கூடையவர் பார்க்கின்ற பொழுது பெரிய பேரு புகழ் அந்தஸ்துகள் உயர்வுகள் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த தை மாதங்களிலே கிடைக்கின்றது. ராசி அதிபதி பலம் பெறுகின்றார். அங்கே தொழில் செய்கின்ற வேலை செய்கின்றவர்கள் வேலைகளிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. இங்கே 10ஆம் இடத்திலே 6 8கள் சம்பந்தப்பட்டு உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ராசி அதிபதி சற்று ஒரு சிறு கோபங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. எதையுமே சமாளிப்பதற்காக ராசி அதிபதி பலம் பெற்று இருக்கின்றார். பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து பலம் பெற்று சுய நட்சத்திரத்திலே பார்க்கின்ற அற்புதம் இங்கே இருக்கின்றது. அது மட்டுமல்ல மேசராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் சுய நட்சத்திரத்திலே. மேசராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. குழந்தைகளால் கூட்டு தொழில்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைத்தும் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் தை மாதமாக இருக்கின்றது. தை மாதங்களிலே ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே 4 கிரகங்களுடன் தொடர்பு பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. வீடு வாசல் மண்மனை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம். தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்மார்களால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளும் வீடு வாசல் விற்று வாங்கக்கூடியது. அந்த வீடு வாசல் விற்று வாங்கக்கூடிய இடங்களிலே ஒரு சிறு குழப்பங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. குழப்பக்கூடிய புதன் பகவான் 6 கூடையவன் 8 கூடையவர் செவ்வாய் பகவான் சேர்ந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய நெருப்பு கிரகணம் அங்கே இருக்கின்ற பொழுது சுக்கிர பகவான் பெண்களாலும் ஒரு சில உறவினர்கள் நண்பர்கள் அனைத்து இடங்களிலுமே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு உங்களுக்கு இருக்கின்ற ஒரு அமைப்பு. எதுவாக இருந்தாலும் ராசி அதிபதி சற்று அதிக பலத்துடன் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்களே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் அது நீங்களாக இருக்கின்றது. செவ்வாய் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல பலம் பெற்று அவரே உங்களுடைய ராசியையும் பார்க்கின்ற காரணத்தினாலே கவனத்தை அதிகமாக மேசராசிக்காரர்கள் இந்த தை மாதங்களிலே பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்புகள். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாய்களினாலே வரக்கூடிய ஒரு அமைப்பு. 2 கூடையவரும் அங்கே சேர்ந்து 8 கூடையவன் 6 3 முயற்சி சாணாதிபதி எடுக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு வெற்றிகள் இடமிட்டு இடம் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் எதிலேயும் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் நோய் வம்பு வழக்குகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. எதிலுமே நிதானத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன் என்றால் நிதானத்தை பின்பற்றினால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ராசிநாதனும் இருக்கின்றது. 6 8ஆம் இடத்த அதிபதி பலம் பெற்று ராசி அதிபதியும் அதுக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் வழக்குகளாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே நிதானத்தையும் யோகத்தையும் உயர்வுகளையும் உங்கள் கையில் உங்கள் வாயினால் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் நிதானத்துடன் கையாண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தை மாத ராசி பலன் என்பது முயற்சி ஸ்தானமாக இருந்தாலும் குடும்ப ஸ்தானங்கள் கொடுக்கின்ற வாக்கு ஸ்தானமாக இருந்தாலும் தாய் தகப்பனாக இருந்தாலும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பனாக இருந்தாலும் ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அது எல்லாமே நல்லதொரு மாற்றத்தையே கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே உங்களுக்கு
7ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை முயற்சி ஸ்தானத்திலே இருந்து பார்க்கின்றது. கணவன் மனைவிகளால் ஒரு அற்புத உயர்வுகள் கிடைக்காதவர்களுக்கு குடும்ப அமையாதவர்கள் அமர்கின்ற ஒரு அமைப்பு என்பதும் கல்யாண வைபவங்கள் கிடைக்கக்கூடிய இது நாள் வரையில் வரன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்புகள் என்பது கிடைக்கப் போயிருக்கின்ற ஒரு அமைப்பு. மாங்கல்ய காரகன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது இது நாள் வரை கல்யாண வைபவங்களில் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே ஒரு சில அற்புத உயர்வுகளை, வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் 4ஆம் இடத்தை உங்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ராசி அதிபதி 6 கூடையுடன் தொடர்பு பெற்று கடன் கிடைக்காதவங்களுக்கு கடன் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். தொழில்களிலே ஒரு நல்லதொரு மாற்றம், இடமிட்ட இடம், நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரராசியிலிருந்து சரராசியை பார்க்கின்றது. மேஷ ராசி என்பது சரராசி. இந்த சரராசி அதிபதியை உச்சம் பெற்று அற்புத வீடு வாசல் சொத்து சுகங்களிலே, தொழில்களிலே, இடமிட்ட இடம், நாடு நாடு வந்தாலும் கூட ஒரு சிலருக்கு நல்லதொரு யோகங்களையும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே மேசராசிக்கார நேர்கள் இந்த தை மாத ராசி பலன்களிலே அனைத்தும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுத்தாலும் ஒரு சிறு சரசரப்புகள், ஒரு சிறு மன கஷ்டங்கள், தடை தாமதங்கள், ஏமாற்றங்கள், கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் கூட அதிலே அவர்களால் ஒரு சில மனக்குழப்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்மார்கள், தகப்பனர்களால் ஒரு சில உறவினர்கள், நண்பர்கள் யாருவாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய மேசராசி என்றால் அது இந்த தை மாதமாக இருக்கின்ற காரணத்தினாலே மேசராசிக்கார நேர்கள் உங்களுடைய அனுசரணையால், உங்களுடைய தயவுகளால், உங்களுடைய அமைதி பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தை மாதங்களிலே உங்களுக்கு வேலை தொழில்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, வேலை செய்கின்ற இடங்களாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும் ராசி அதிபதி பலம் பெற்று அஷ்டமாதிபதி 6 8கள் சம்பந்தப்பட்டு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த அமைப்பு தொழில்களால் வேலை செய்கின்ற இடங்களிலே நல்லதொரு உயர்வுகளும் கொடுக்கின்ற நேரத்தில் அதே சமயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தை மாதங்களிலே மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது நேர்களே. ஆகையால் எதிலையும் கொஞ்சம் கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றி வாயில் வருகின்ற வார்த்தைகள் நல்லதொரு வார்த்தைகள் வந்தாலும் கூட அங்க மாரகாதிபதி என்று சொல்லுடைய சுக்கிர பகவானும் அங்கே 6 8கள் தொடர்பு பெற்று 10ஆம் இடத்திலே இருந்து சுபகிரகம் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பாதிபதி எங்கே கணவன் மனைவிகளால் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத மன குழப்பங்களும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் அதிலே நிதானத்தையும் உயர்வுகளையும் பொறுமையையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த தை மாதங்களிலே உங்களுக்கு எந்த ஒரு குடுக்கல் வாங்கல், குடும்பங்கள், தாய் தகப்பன்கள், கணவன் மனைவி, உறவினர்கள், நண்பர்கள், தொழில், வேலை செய்கின்ற இடங்கள் அனைத்துகளிலுமே குழந்தைகளாலும் 5 குடைவர் அங்கே 10ஆம் இடத்திலே பலம் பெற்று 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். இங்கே பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. சூரியனும் செவ்வாயும் சேருகின்றது, சுக்கிரன் புதன் சேருகின்ற அமைப்பு. நண்பர்கள் ஒரு பக்கம், இருபுறமும் நண்பர்கள் சேர்ந்து 4ஆம் இடத்திலே வீடு வாசல் கிரக பிரவேசம் செய்யாதவர்கள் இதனால் வரையில் கிரக பிரவேசங்கள் செய்கின்றது. புது மண்மனைகள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புதங்களும் இங்கே கிடைக்கின்றது. அந்த பலதரப்பட்ட நல்லதர யோகங்கள் கிடைத்தாலும் அதிலே ஒரு சிறு தடை தாமதங்கள், வீடு வாசல் சொத்து சுகங்கள், கணவன் மனைவிகளிலே, தாய் தகப்பன்களிலே ஒரு சிறு தடுமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. பல உயர்வுகளை கொடுத்தாலும் ஒரு சிறு தடை தாமதங்கள் கொடுக்கின்றது. 6 8கள் சம்பந்தம் இங்கே இருக்கின்றது மட்டுமல்லாதது சரராசியிலேயே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்து நீர்ராசியை பார்க்கின்ற பொழுது இந்த வீடு வாசல் சொத்து சுகங்களிலே இருக்கக்கூடிய இடங்களிலே ஒரு சிறு தீ விபத்துகள் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு தீ காயங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் நடைபெறுகின்றது. வேலை செய்கின்ற தொழில் வேலைகளிலே அந்த இடங்களிலே நெருப்பு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் இங்கே உச்சம் பெற்று பலம் பெற்று இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தீ காயங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டியது ஒரு அமைப்பு. பிரச்சனைகள், வம்பு என்று சொன்னால் அது மேசராசி உங்களுடைய வாய்களினாலே, உங்களுடைய வழக்குகளினாலே வரக்கூடிய அமைப்புகள் தவிர மற்ற யாராலும் வரக்கூடியாத ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆகையால் மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன்கள் அனைத்தும் சுபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. குடும்ப சாணங்கள், முயற்சி சாணங்கள், சிறு பயணம், 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலே சகோதரர்களுக்காக விரைய செலவுகள், கடன் வாங்கி கொடுக்கக்கூடியது, கொடுத்தால் கிடைக்காத ஒரு அமைப்புகளும் அங்கே விரயசானத்திலே லாவாதிபதி அமர்ந்து 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக வழக்குகளிலே ஒரு சிறு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவான் அங்கே 10 11 கூடிய லாவாதிபதி 12ஆம் இடத்திலே மறைந்து இருந்தாலும் குரு பகவான் ஒரு நட்சத்திரத்திலே 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. இந்த தை மாத ராசி பலன்கள் சொல்கின்ற பொழுது கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றங்கள், அதே நேரத்தில் ஒரு சிறு குழப்பங்களும் வந்து போகக்கூடிய குழப்பாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இங்கே சுக்கிரனுடன் சேர்ந்து 7ஆம் இடத்ததிபதியுடன் தொடர்பு இருந்தது. 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 9 காரகனுடன் இங்கே தொடர்பு இருக்கின்ற பொழுது குழந்தைகளால் ஒரு சில விரை செலவுகள் வந்து போகின்றது. குழந்தைகள் வெளியூர் சென்று
உயர் படிப்புகளுக்காக கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே இருக்கின்றது. இந்த மாதத்தில் சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை தை மாதத்திலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அற்புதமான நல்லதொரு வழிகளை வீடு வாசல் சொத்து சுகங்கள் கணவன் மனைவி குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையப்பெறுகின்றது. 2 கூட 2ஆம் இடத்துக்கு 10 திரிகோணத்திலே அமையப்பெற்று அவர் இருக்கின்ற காரணத்தினாலே 2ஆம் இடத்திற்கு 9 திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சுக்கிர பகவான் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையப்பெறுகின்றது. நல்லதொரு மாற்றத்தையும் மாங்கல்யம் அமையாதவர்கள் மாங்கல்ய ஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற அற்புதமான மாங்கல்யக்காரகன் மனைக்காரகன் சகோதரக்காரகன் பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அற்புத உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் கோச்சார ராசி பலன்களில் 2026 ராசி பலன் என்பது உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை மேசராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.